வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் நான் முதலமைச்சரானால் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கருணை தொகையாக ரூபாய் 10,000 வழங்கப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் 2 கோடிக்கும் அதிகமாக இருக்கும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மாதம் மாதம் மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் 2,000 வழங்கப்படும் எனவும், பதிவு செய்து வேலைக்காக காத்திருக்கும் பட்டதாரிகளுக்கு மாதம் 2,000 ரூபாய் வழங்கப்படும் எனவும், பட்டப்படிப்பு முடிக்காமல் +2 வரை படித்து வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்தவர்களுக்கு மாதம் 1,000 ரூபாய் வழங்கப்படும் எனவும், ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் தொகுப்புடன் ஒவ்வொரு ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் 1,000 சிறப்பு பரிசாக வழங்கப்படும் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார் எடப்பாடி கே பழனிசாமி. கருணை தொகையாக 10,000 என நான் முதலமைச்சரானால் அனைத்து குடும்பத்திற்கும் அரசு நிதியிலிருந்து வழங்கப்படும் என குறிப்பிட்டிருக்கிறார் எடப்பாடி கே பழனிசாமி. ஏற்கனவே தமிழகத்திற்கு 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்கிறது என செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அரசாங்கத்தின் வரியை உயர்த்தி வருவாயை பெருக்கி இந்த கடனை சமாளிப்பேன் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார் எடப்பாடி கே பழனிசாமி.